மிலிட்ரி இருக்குது சார், மிலிட்ரி இருக்குது, அரசியல் இருக்குது, டெரரிசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்னை விட்டு ஆக்ஷன் 2, 3ன்னு எடுத்துகிட்டே இருப்பேன் சார். அதில் என்ன ஒரு வசதினா, இப்போ இதில் வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு படம் எடுத்தோம்னா அதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது, இந்த படம் என்ன ஏதுன்ட்டு. இதே எதுனா ஒரு அரண்மனையோ கலகலப்போ எடுத்தேன்னு வைங்களேன், சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கும் தெரியும். ஸோ அது ஒரு வேலை மிச்சம் இல்லையா? இன்னொன்று, ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும்போது மக்கள்கிட்ட அதை பற்றி ஒரு ஆர்வம், ஒரு ஓப்பனிங் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து ஆக்ஷன் வெற்றிங்கிறது எனக்கு உறுதியான விஷயமாக நான் நம்புகிறேன், எல்லா மக்கள் ஆதரவுலையும் ஆண்டவன் வரலாலையும். அப்படி வந்து ஆக்ஷன் 2, 3ன்னு போயிட்டே இருக்கும் வண்டி. தமன்னா சொன்ன மாதிரி சார், நானும் தமன்னா, எனக்கு ரொம்ப நாளாக இந்த தமன்னா என்னோடய ஃபேவரட் ஹீரோயின். ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோயின்னா அந்த ஃபிசிக் நல்லா இருக்கணும், ஒரு அத்லெட்டிக் பாடியாக இருக்கணும், அந்த விஷயம். அப்புறம் அவங்க ஆக்ஷன் பண்ணால் நம்பகத்தன்மையாக இருக்கணும். இவங்க ஆல்ரெடி பாகுபலி பண்ணுறதுனால அந்த ஒரு இமேஜ் இருந்துச்சு தமன்னாக்கு. அப்புறம் ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோயினை படுத்த போகிறேன்னு எனக்கு தெரியும். டெய்லி பார்த்தீங்கன்னா ஃபைட்டு, அது இது, ரோப் சேஸ், அது இதுன்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு பக்காவாக ஒரு ப்ரொஃபஷனல், முகத்தை சுழிச்சிக்காத ஒரு ஹீரோயின் தமன்னா. எப்போ இதே சிரிச்சு முடிஞ்சு தான் லொக்கேஷன்லேயும் என்ன கஷ்டம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, அஸ்டண்ட்டை திட்டுவாங்களோ என்னமோ தெரியாது. ஸோ இதனால தான் வந்து மெயினாக தமன்னா செலக்ட் பண்ணோம். I think இல்லை, இட் இஸ் யா, கன்று வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன பதில் சொல்ல மாட்டேன். தமன்னா தான். I love you. I love you. இல்லை சார், அது எனக்கு ஆக்ஷன் சீக்வென்ஸில் பண்ணுற அந்த கொரியோகிராஃபி ஓட்டம், நான் ஃபஸ்ட்டு என் குருநாதர் வந்து அர்ஜுன் சார், அசிஸ்டன்ட் டைரக்டராக பேட் பிடிக்கும்போது ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது அவர் எப்படி வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணுவாருன்ட்டு. எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆசை. எனக்கு யூனியன் கார்டு கொடுத்தாங்கன்னா நான் சத்தியமாக அந்த ஸ்டண்ட் யூனியன் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன். பட் எனக்கு ஒரு யூனியன் கார்டு கிடச்சிச்சின்னா நான் வந்து உண்மையிலேயே ஸ்டண்ட் கொரியோகிராஃபராக இருக்கணும்னு ஆசை. எனக்கு ஸ்டண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த ரிஸ்க்குனா, 2 வகையான ரிஸ்க் இருக்குது. ஒன்று, அந்த ரிஸ்க்கு எடுத்து நம்ம அடுத்தது தியேட்டரில் போய் படம் பார்த்து அது கைத்தட்டல் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும், அது கன்ஃபார்ம். ஏன்னா என்னதான் ரொமான்ஸ் பண்ணாலும், என்னதான் சாங் போய்கிட்டு இருந்தாலும் அங்கே கிளாப்ஸ் வந்து அதிகமாக வராது. ஒரு ஹீரோ வந்து பறந்து அடித்து அது வந்து ஒரு பயங்கர டிஃபிகல்ட்டான, இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ஸ்டண்ட் அப்படின்னு கை தட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் ஹீரோஸ் வந்து அது ஒரு ஆசை, அது நம்ம டூப் இல்லாமல் பார்க்கணும். நான் என்றைக்குமே டூப்பை வந்து நல்லா கொளுத்து போய் அவன் அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு சண்டைக்கோழியில் இருக்கும்போது ஒல்லியாக இருந்தான், இப்போ நல்லா கொளுத்து போய், ஏன்னா அவனுக்கு வேலையே இல்லாமல் வருவான், 3 வேளை சாப்பிடுவான், உட்காருவான். என் சட்டை, நான் என்ன சட்டை என்ன பேண்ட் போட்டிருக்கேனோ அதை போட்டுட்டு உட்காந்துருவான். ஐ லைக் டு டூ இட். அது கோவம்ன்றது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆக்ஷன் இல்லை ஆக்ஷன், நான் சுந்தர் சார் வந்து இது ரீஆக்ஷன் என்ன படம் என்ன டைட்டில் வச்சுருந்தா கூட நான் நடிச்சிருப்பேன். எனக்கு அதான் சொன்னேனே, நான் சுந்தர் சார் படம் வந்து பிளானிங் சம்திங், பட் சம்திங் பிக். சுந்தர் சாரோட ஹி ஹேட் அ விஷன். ஒரு படம்னா எப்போவுமே பாலிவுட் படங்கள் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ மேக்னம் ஆப்பஸ் இவ்வளோ கிராண்ட் ஸ்கேலில் பண்ணுறாங்க, ஏன் தமிழ் படங்கள் வந்து குறைவாக சில படங்கள் தான், ஒரு சில படங்கள் தான் பேசுகிறாங்க. ஐ வாண்ட் டு கெட் மை ட்ரீம் கம் ட்ரூன்ற மாதிரி ஒரு விஷன் காட்டினார். விஷன் காட்டுறது தாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து எப்போவுமே கதை சொல்லி ஓகே பண்ணுறது ஒரு விஷயம். கதை சொல்லி ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது பார்க்கும் போது இன்னும் வந்து பயங்கர உற்சாகமாக இருக்கும். இப்படி தான் நம்மளோட சீக்வன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி அது அப்படியே வந்து லைக் அந்த ரெஃபரன்ஸ் எப்படி இருந்ததோ அதை விட 100 மடங்கு ஸ்க்ரீனில் கொண்டு வந்தார். தட்ஸ் த ரீசன். இன்னொன்று சொல்ல ஆசைப்பட்றேன் சார், இந்த படத்தில் சிஜி ஒர்க் ஆகட்டும், மெயின் டெக்னிக்கல் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா
முழுக்க முழுக்க நம்ம சென்னை டெக்னீஷியன்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சும்மா ஃபோட்டோ ஆப் மாதிரி உட்காந்து நாங்கள் உட்காந்து ஃபாரினர்ஸ் 10 பேர் உட்கார வச்செல்லாம் நாங்கள் பண்ணல. இது முழுக்க முழுக்க சிஜி ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை டெக்னீஷியன்ஸ். இப்போ நாங்கள் ஃபாரினில் ஒர்க் பண்ணது வேணால் அப்போ வேணால் கொஞ்சம் ஃபாரினர்ஸ்லாம் கூட ஒர்க் பண்ணாங்க, ஒரு சின்ன வேலையெல்லாம் பண்ணாங்க வெளியே. மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சென்னை டெக்னீஷியன்ஸ். எஸ்பெஷலி இந்த படத்தில் டெக்னிக்கல் சைட் கிராஃபிக்ஸ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ரொம்ப நாங்கள் எல்லாமே இப்படி இதாக இருந்தோம். இது வெளியில் தெரிஞ்சு அங்கே கொடுக்கலாம் இங்கே கொடுக்கலாம் வேண்டாம், முழுக்க முழுக்க சென்னையில் தான் பண்ணிட்டு பண்ணாங்க. ஒரு 4 மெயின் கம்பெனி ஆக்சல், நாக், பிரிசம் அண்ட் ஒயிட் லோட்டஸ்ன்ட்டு ஒரு பிரமாதமான ஜாப் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது உண்மையாகவே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும். சென்னையில் வந்து இவ்வளோ குவாலிட்டி நம்மளால் கொடுக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருக்கும். Why not, sir? I think this is a good trend that Sundar C sir and Vishal have started. So maybe after this film, more people will come up with more better written, stronger characters for women. And whenever that comes, I'd be happy to do so. இல்லை சார், மாறி மாறி யூகே எல்லா படமும் எனக்கு ஒர்க் பண்ணல. யூகே வெளியில் பிஸியாக இருக்காரு. அப்படியா? இல்லை, அவர் பிஸியாக இருக்காரு. எனக்கு என்னென்னா இன்னொன்று புது புது செட்டப்பாக இருக்கும்போது நமக்கு ஒரு விஷன் மாறும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டட்லி அந்த மாதிரி. ஆக்சுவலாக டட்லி பாம்பேயில் பெரிய கேமராமேன்லாம் பேர் எடுத்தாலும் அவர் நம்ம ஊருக்காரர், கோயம்புத்தூர் ஊட்டிக்காரர் அவர். ஸோ அவர் வந்து பல வருஷமாக என்னோட நண்பர், பல வருஷமாக அவர்னாலும் படம் வர தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இந்த மாதிரி பெரிய படம் பண்ணுறதுக்காக தான் தள்ளி போச்சு என்னமோ தெரியல. கரெக்டாக அமைச்சது இந்த படம். ஏன்னா அவர் நிறைய ஆக்ஷன் ஓரியன்ட் படம் எடுத்திருக்காரு. இந்தியில் சென்னை எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், சிங்கம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் டிஓபி. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் தனியாக தெரியுது. ஆக்சுவலாக நாங்கள் எடுத்த இப்போ நீங்கள் இதில் டீசரில் பார்க்குற குவாலிட்டியும் எடுக்கும்போது அந்த ஒரிஜினல் லைட் பார்த்தீங்கன்னா அப்படியே வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஓபியோட கை வரும். இப்போ அந்த கிரேடிங்லாம் மாற்றுறதெல்லாம். ஸோ அப்படி தான் வழியாக வந்து யூகேவும் பண்ணுவார். அடுத்த படம் மேபி யூகே பண்ணலாம். ஏன்னா யூகே படம் பண்ணாமல் தான் நீங்கள் என்ன குறை சொல்லலாம். அவர் பிஸியாக இருக்கார், ஒரே டைமில் 10 படம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால பிரச்சனையே இல்லை. இதுலேயும் மிலிட்ரி ஆஃபீஸர் கேரக்டர் தான் இன் ஆக்ஷன். பட் இட்ஸ் மோர் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு இட் வில் பி சம்டைம்ஸ் டயலாக் ஓரியன்டட், சீன் ஓரியன்டட் அப்படின்னு. இந்த படத்தில் இட்ஸ் லைக் ஆன் த கோ. நீங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். இட் வில் கீப் எவ்ரி 20 minutes ஒவ்வொரு கண்ட்ரி போய்கிட்டே இருக்கும். ஸோ மை கேரக்டர் இஸ் லைக் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஹவு ஹி கோஸ் அபவுட் ஒரு சின்ன விஷயத்த, அதாவது அது பெரிய விஷயம், அது லைக் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த வந்து சின்னதாக ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து தான் போக முடியும். ஏன்னா க்ளூ கண்டுபிடிச்சி போகிறது தான் ஒரு விஷயம். ஸோ இன் தட் வே த ட்ரீட்மெண்ட், ஹிஸ் ட்ரீட்மெண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் ஆட்டோமேட்டிக்லி வென் யூ ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் டிரெக்டர்ஸ், they have their own ways of portraying the hero. Honestly, I feel that I look my best in my career in action. பத்திரிகை நண்பர்கள்